2021 புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கரை விரட்டினாங்களா? அவன் ஒரு தொகுதிக்குள்ளே வரக்கூடாது. செல்லூர் ராஜன் என்ன விரட்டினாங்களா? பல இடங்களில் பல பல அமைச்சர்கள் உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சா? இப்போ 4.5 வருஷம் கழித்து திமுககாரன் மக்களை போய் சந்திக்கிறாங்க அப்படின்னா அதுவே தன்னம்பிக்கையா இல்லையா? எங்கள் ஆட்சி மேலே வெறுப்பு இருந்தால் நாங்கள் போன உடனே எங்களை விரட்டுவாங்கல்ல. யோ 4.5 வருஷமாக சும்மா இருந்து இப்போ என்ன வந்து கேட்பாங்கல்ல. எங்கேயாவது அப்படி யாராவது கேட்டால் விடுவாங்களா? படம் பிடிக்கிறதுக்குன்னே அண்ணாமலை ஒரு டீம் வச்சுருக்காரு. அந்த என்ன சொல்லுவாங்க, பயாஸ்கோப்பு படம் காட்டுற அண்ணாமலை விட்டுருவாரா? அப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கோம். மக்கள் ஒருவேளை வருத்தங்கள் இருக்கலாம் தம்பி. இப்போ நம்ம 3 பேர் இருக்கிறோம். எனக்கு 1000 ரூபா வருது, உங்களுக்கு 1000 ரூபா வருது, தம்பிக்கு 1000 ரூபா வரல. தம்பிக்கு வருத்தம் இருக்கலாம். என்னடா அண்ணன் 2 பேருக்கும் காசு வருது, நமக்கு வரலையே. இந்த வருத்தங்களை சரி செய்வது என்பது வேறு. ஆனால் இதனால் ஒரு அதிருப்தி எழுந்த அது ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சியாக இருக்கான்னா டெஃபினட்டாக இல்லை தம்பி. நானே பல நேரங்களில் சொன்னேன். கள்ளக்குறிச்சிக்கு போனேன். ஒரு 6000 8000 மக்களை சகோதரர் மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்தியோடு சேர்ந்து மக்களை போய் பார்த்துட்டு தான் வந்தோம். அவ்வளவு இன்னும் வெளிப்படையாக நான் சொல்கிறேன். நான் அந்த பொதுக்கூட்டங்களில் முந்தியெல்லாம் திமுகவை பொறுத்த வரைக்கும் 95% ஜென்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு ரொம்ப ரேராக மேடையில் 1-2 பேர் மரியாதைக்கு இருப்பாங்க, கொஞ்சம் இருப்பாங்க. அன்னைக்கு நான் பார்த்தது அதுக்கு நேர் மாறாக இருந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு 60-70% ஆண்கள் இருந்தால் ஒரு 30% தாய்மார்கள் இருக்கிறாங்க. ஆக்ரோஷமாக குரல் எழுப்புறாங்க தளபதி பேர சொல்ல. அப்போ இது எங்களுக்கு ஒரு திருப்தியை தருது. நாங்கள் மக்களை தேடி போவது அந்த 47% சொல்லிட்டு இருக்கீங்களே, இதை 52 ஆக்கி 60 ஆக்குறதுக்காக போறோமே ஒழிய உங்களை போல 19 உட்கார்ந்து கொண்டு 22க்கு நாங்கள் போராடவில்லை. நாங்கள் போராடி கொண்டிருக்கிறது above 50. இது சட்டமன்ற தேர்தல், இது மாநிலத்திற்குண்டான ஒரு தேர்தல். இதுல ஏன் திரும்பியும் பாஜக எதிர்ப்பு மையப்படுத்தி ஓரணியில் தமிழ்நாடுன்னு இவங்க கிளம்புறாங்க? அதாவது தம்பி, ஒண்ணு என்னன்னா, அதிமுக கூட பிஜேபி சேராமல் இருந்தால் நாங்க பிஜேபி பத்தி பேசவே மாட்டோம் தமிழ்நாட்டில். ஓகே, என்னன்னா நமக்கு தெரியும் அவங்களுடைய இந்த ஹல்லா புல்லா வேலை என்னன்னு நமக்கு தெரியும். பிஜேபியோட வேலை